Welcome to the world of drones. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ட்ரோன்ஸ், அதோட டைப்ஸ், அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பற்றி. ட்ரோன்ஸ் இதை காமனாக அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவோம், UAV. நம்ம ட்ரோன்ஸை ரிமோட் யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு அட்டானமஸ் ஃப்ளையிங் வெஹிக்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ். ட்ரோன்ஸை பேசிக்காக ரெண்டு டைப்பில் கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்ஸ், இன்னொன்று ரோட்டர் கிராஃப்ட் ட்ரோன்ஸ். ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்ஸில் நமக்கான ட்ரோனோட விங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோப்ளைன் மாதிரி. ஆனால் ரோட்டர் கிராஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரோட்டர்ஸ் இருக்குது. எல்லா ரோட்டருமே பவர் பண்ணியிருப்போம், எல்லா ரோட்டர்ஸும் தனித்தனியாக ரொட்டேட்டபிள். யூசஸ் ஆஃப் ட்ரோன்ஸ். நம்ம ட்ரோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, அதில் ட்ரோனோட ஏரியல் ஷாட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ட்ரோன் காமனாக சிவிலியன்ஸ்க்கு இப்போ அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. மிலிட்ரி அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சர்வேலன்சஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபியூச்சரில் நம்ம ட்ரோன்ஸை டெலிவரி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ட்ரோன்ஸ் எப்படி ஃப்ளை ஆகுதுன்னு ஒரு பேசிக் கிளான்ஸ் போயிட்டு வந்துடலாம். ட்ரோன்ஸ் ஃப்ளை ஆகிறதுக்கு மெயினாக நமக்கு பவர் பண்ண போகிறது ப்ரொப்பல்லர்ஸ் அண்ட் மோட்டர்ஸ். ப்ரொப்பல்லர் எவ்வளோ வேகமாக சுற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிஃப்ட் ஜெனரேட் ஆகும். ட்ரோனில் யூஸ் பண்ணுற ஆன்போர்ட் சென்சார்ஸ், கைரோஸ்கோப்ஸ், GPS அண்ட் ஆக்சிலரோமீட்டர்ஸ், இந்த மாதிரியான காம்போனன்ட்ஸ் நம்ம ட்ரோனுக்கு தேவையான இன்புட்ஸை கொடுக்கும். இந்த இன்புட்ஸ் நமக்கு ஸ்டெபிலிட்டியில் ஹெல்ப் பண்ணும். பைலட்ஸ் அவரோட இன்புட்டை கொடுக்கும்போது பைலட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் சென்சார்ஸ்லாம் FCஐ கண்ட்ரோல் பண்ணும். நம்ம ட்ரோன்ஸை ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியும் யூஸ் பண்ண முடியும். ப்ரீ ப்ரோக்ராம்டு பார்ட்ஸை ட்ரோனால் கவர் பண்ணி டெலிவரி மாதிரியான ஒர்க்ஸை பார்க்க முடியும். இப்போ நம்ம ட்ரோன்ஸை எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. அக்ரிகல்ச்சரில் பேசிக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்ரோன்ஸை ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங்காக. ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஃபெர்டிலைசரை ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளோட ப்ரெசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் நம்ம பார்க்குற பல வியக்கத்தக்க ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நம்ம கற்பனைக்கு கூட பார்க்க முடியாத சில ஷாட்ஸ்லாம் ட்ரோன் ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு கிடைக்கும். ஒரு சில ஷார்ட்ஸ் சாம்பிள்ஸ் இருக்கு, பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன்ல சைட் விசிட்டுக்கும் பெரிய பெரிய பில்டிங்ஸோட ரீஜனல் இன்ஸ்பெக்ஷனுக்கும் நம்ம ட்ரோன்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு பேரிடர் காலத்தில் மனுஷனோட கால் பட முடியாத இடத்துல கூட ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி மக்களுக்கான பாதிப்புகளை நம்மளால அளவிட முடியும். ஒரு வெள்ள பாதிப்போ ஒரு நிலச்சரிவோ ஏற்பட்டாலும் அதற்கான முழு தீர்வையும் ட்ரோனோட ஏரியல் ஷாட்ஸ் நமக்கு கரெக்டாக காமிக்கும். ஃபியூச்சர் ஆஃப் ட்ரோன்ஸ். இதுவரையும் நம்ம பார்த்த இந்த எவல்யூஷன்லாம் ட்ரோன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மைல்ஸ்டோனே கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பேட்டரி டெக்னாலஜி, இது மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நம்மளோட ட்ரோன் டெக்னாலஜியை நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொண்டு போகுது. ஸோ பேக்கிங் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் டிபெண்டன்ஸுமே ட்ரோன் மேலே தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் இந்த ட்ரோன்ஸை நீங்கள் என் கூட சேர்ந்து கற்றுக்கணுன்னா நம்ம அரியலூரில் இருக்க ஜெயராம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டில் ஃப்ரீயாக ட்ரோன் சர்வீஸ் டெக்னீஷியன் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான இன்னும் டெக்னிக்கல் கண்டென்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெட் ஸ்கில் மீடியா.